ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். ஷெரின்ஸ் கிச்சன் பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, நீங்கள் எப்படி கிச்சனை வந்து இவ்வளோ நீட்டாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. வீடியோவுக்கு முன்னாடி கிச்சன் இப்படி தான் இருக்கும். வீடியோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடியோக்கு முன்னாடி இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் இப்படிலாம் அலங்கோலம் பண்ணி வச்சுருவாங்க. ஆளாளுக்கு ஒன்று தூக்கி அங்கங்கே போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்து எல்லா டப்பாக்களை எல்லாம் போட்டு உள்ளே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளீனிங் ப்ராசஸ் போகும். அது சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் நீட் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சுட்டு நான் போய் வீடியோக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து மறுபடியும் நான் சமையல் பண்ணுவேன்னா வீடியோ எடுப்பேன்னா, வீடியோ எடுக்கிறக்கப்பையும் என்ன ஆகுனா அந்தந்த பொருளை எடுத்து அவசரத்தில் எடுத்து அங்கேயே வச்சுருவோம். அப்போ ஒரு அலங்கோலமாக கிடக்கும். மறுபடியும் என்னென்னா சமையல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சிங்கில் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கழுவி நீட் பண்ணி மறுபடியும் எடுத்து நீட்டாக வச்சு இப்படி தான் பொழப்பு ஓடுது. வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது, ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் க்ளீனிங்க்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ க்ளீனிங்க்கு அப்புறம் நானும் சேர்ந்து க்ளீன் ஆகிட்டு நின்னாச்சு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கிச்சன் நீட் பண்ணியாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அப்பப்போ ஏதாவது ஒரு வேலைத்தனம் நடக்கும். அப்பப்போன்னு இல்லை, டெய்லி ஏதோ வேலை தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் முன்னாடி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ எடுப்போம், மறுபடியும் அழுக்காகும், மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம போல போடுது. இப்போ டக்குன்னு ஒரு தயிர் சாதமும் சேனக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான்லாம் பண்ணிட்டேன். சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ டக்குன்னு என்னென்னா ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு சர்வீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி லேட்டாக தான் வருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் சமைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி விடுங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ வந்துடுவாங்க, க்ளீனிங் வேலையை நம்ம பார்த்துட்டு அப்புறமா சமைச்சிக்கலாம். அதே போல் நான் உங்களுக்கு சர்வீஸும், இந்த ஹாபோட சர்வீஸும் அப்புறம் சிம்னிக்கு சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது எப்படிலாம் சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு, நம்ம அடுப்பில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது, அதையும் சால்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்னியை கலட்டி எடுத்தாங்க. மேலே அந்த பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் உள்ள மோட்ரு ஒன்று இருக்கும். அந்த மோட்டரில் தான் ஃபேன் இருக்கும். அதுதான் நம்ம கீழே சமைக்கிற அந்த இதெல்லாம் மேலே இழுக்கும் போல் இருக்குது. அதை தான் கலட்டி எடுத்தாங்க. கலட்டி எடுத்து அதை தனியாக காட்டினாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும், இதுக்குள்ளே ஆயில் பிடிஞ்சிருக்கும். இது ஆயில் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே அந்த ஃபேனில் கீழே இருக்கிற அந்த இதை காரத்தெல்லாம் இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம அந்த மேலே இருக்க ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒரு பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபில்ட்ரு அதை நம்ம அப்பப்போ நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறது சர்வீஸ் வரவங்க 6 மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காரத்தெல்லாம் இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் முதலே தண்ணியை நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துட்டு சிங்கில் தண்ணி போகாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கில் அந்த தட்டெல்லாம் போட்டு அதில் அந்த காஸ்டிக் சோடா மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை போட்டு அந்த சுடு தண்ணி அதில் ஊற்றி அப்படியே ஊற விட்டுறாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க ஆயில் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பை சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சுடுதண்ணி காய வச்சதுனால பார்த்தீங்கன்னா அடுப்பு சூடாக இருந்ததுனால பர்னரில் இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா பாருங்கள், இந்த அடுப்பெல்லாம் பாருங்கள் ஸ்க்ரூ உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஒன்றுனா கலட்டி எடுக்கணும். இதில் பாலெல்லாம் நம்ம பொங்கி வச்சுருப்போம், டீயை பொங்க வச்சுருப்போம், இல்லைன்னா பருப்பு வேக வைக்கிறப்போ பொங்கியிருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி அடுப்பு அடைச்சிட்டு உள்ளே ஹாபு அப்படிங்கிறதுனால உள்ளே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க நமக்கு அடியில். ஏன்னா நம்ம ஐலாண்டுக்குள்ளேயே பதிச்சு வச்சுருக்கிறதுனால உள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் அங்கே உள்ளே நிறைய இருக்கும் பாருங்கள். கசமுசா நீங்கள் பாருங்கள், இந்த வயருங்கள்லாம் கிடக்கும் உள்ளே. இந்த பாருங்கள் எவ்வளோ பொங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அஸ்மாப்புள்ள தான் அதிகமாக பொங்கி வச்சுருப்பாங்க. முதல்ல அந்த இதெல்லாம் சுரண்டிட்டு வேக்யூம் போட்டு அதில் இருக்க டஸ்ட்டுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் துணியில் ஏதோ அவங்க ஒரு லிக்விட் வச்சுருந்தாங்க, அதை வச்சு மேலே அந்த பிளேட்டுங்களையெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பர்னரில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு சென்சார் போயிடுச்சு. நம்ம கேஸ் ஆன் பண்ணோம்னா அந்த கேஸ் வெளியில் வராது, லைட்ரு வச்சு தான் பற்ற வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னு செக் பண்ண சொன்னேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்ம லைட்டில் அந்த பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அந்த சவுண்டு வர சென்சார் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இது தான் அதை மாற்றினாங்க. அது மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றுறதுக்கு 240 ரூபா அதுக்கு வாங்கினாங்க. அந்த சென்சார் அந்த இதுக்கு மட்டும், அந்த வயருக்கு மட்டும் 240 ரூபா தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்துச்சு. அந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் அடுப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம நார்மல் அடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த மாதிரி ஹாப் எதுனா வச்சுருந்தோம்னாலும் நல்லா சர்வீஸ் பண்ணோம்னா
ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பர்னருங்கெலாம் க்ளீன் பண்ணி போட்டு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சிங்கில் போட்டிருந்த பிளேட்டுங்களையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருந்த அந்த ஃபேனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லிக்விட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து தொடச்சி எடுத்து நல்லா உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டையும் பார்த்திங்கன்னா சூப்பராக மாட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுப்பு சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, சிம்னிக்கெலாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்வோக்கு மட்டும்தான் சரியாகவே இருக்க மாட்டேங்குது எந்த சர்வீஸுமே. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2 இருக்குது பார்த்திங்களா, அந்த 2ல் இது ஒன்று இருக்குது பாருங்கண்ணா, இது இருக்குது பார்த்திங்களா, இதுதான் போயிடுச்சு. இந்த மாதிரி சத்தங்க எரியுது. இப்போ வந்து டக்குன்னு எரிஞ்சிருச்சு. நான் பழைய நினப்புலையே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது வந்து அந்த அடுப்பில் வந்து அந்த தீ வருது பார்த்திங்களா, அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் கேஸ் கொண்டு வர்றது. கேஸ் வந்து நமக்கு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வருது. இதை வந்து நம்ம கேஸை வந்து கட் ஆஃப் பண்ணதுனால நமக்கு வந்து கேஸ் வந்து எரியலை. ஏன்னா இது வந்துச்சுன்னா நமக்கு கேஸ் வந்து இதனால தான் நம்ம இந்த அடுப்பை நம்ம சூஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு பொங்கி கீழே விழுந்துட்டாலும் அடுப்பு அணைஞ்சு போச்சுன்னா இது வந்து நம்ம கேஸை வந்து வெளியில் வர்றதை வந்து கட் ஆஃப் பண்ணிடும் அப்படின்னாங்க. அதுதான் நமக்கு இதில் போயிருந்தது. அதை வந்து மாற்றினோம். அது வந்து தான் 240 ரூபா ஆச்சு. இவன் அப்படிதான்ப்பா, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஓடி கிச்சனுக்கிட்ட ஓடியாருவேன் என் மேலே. நான் நின்று கிச்சனுக்கு வந்தாலே ஒரு எட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடித்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு அவனுக்கு போயிடணும். அப்போ தான் அவனுக்கு வந்து மனசு ஆறும். அதனால தான் போடா மயிலே, போடா நீ போய் தூங்குடா போடா, அவ்வளோதான். அப்புறம் இப்போ வந்து நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுப்பும் சூப்பராக எரியுது. அதாவது சர்வீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து 2மே ஃபேபரில் தான் வாங்கியிருக்கோமோ, அதனால பரவாயில்ல, முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு சேனக்கிழங்குக்கு மசாலா தடவி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து சேனக்கிழங்கு இது போல் நீலவாக்கில் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி எடுத்துருக்கேன். இதே போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த நாக்கெல்லாம் அரிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கணும். அதுக்காக வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு இப்போ கொதித்து வேகட்டும். எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா, அந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ அரிக்கும் நாக்கெல்லாம். அந்த அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் புளியை போட்டு வேக வச்சுட்டு நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த அரிப்பு இருக்காது. அதுக்காக தான். ரொம்ப எல்லாம் குழைய வரைக்கும் வேக வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு அரை பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு மசாலா தடவுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேனக்கிழங்குல போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி மசால் தடவுறப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து உடையக்கூடாது. அந்த அளவுக்கு தான் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள், அவ்வளோதான், தடவியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா குலைவாக வெந்திருக்க சோறு இந்த போல் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா குலைவாயிரும். அதனால் இப்படி மசிச்சு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வந்து ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து சில்லி மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் பொரிக்கிறதுனாலும் சும்மா வறுத்தெடுக்கிறதுனாலும் வறுத்தெடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல சத்தம் கேட்குது பாருங்கள் எடுத்ததுமே. இந்த மாதிரி மொறுன்னு பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் குலைவாக ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்தாலே நல்லா அப்படியே கொலன்னு வரும். சூடாக இருக்கிறப்ப நீங்கள் சேர்த்திங்கன்னா தயிர் நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் ஊற்றாத மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தயிர் கெட்டியாக சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கறதுனா கூட சேர்க்கலாம். அந்தளவுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிருக்கோம். தண்ணி வேணும்னா கூட நம்ம ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டும். இது கூடவே பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தயிர் சாதத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை கலந்துருவோம். சூப்பராக இருக்குங்க. பார்க்குறக்கே கலர் நல்லா இருக்குல்ல. இது போல் தயிர் சாதம் பண்ணி அப்படியே அதுக்கு ஏற்றா போல் சைடு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை. ஏன்னா தயிர் சாதம்ன்றது ஏன்னா முன்னாடியே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். அதனால அவங்க போன செகண்டில் கொஞ்சம் அடுப்பை மட்டும் லைட்டாக மேலே தொடச்சி என்னதான் அவங்க தொடச்சாலும் நம்ம ஒரு தடவை தொடச்சோம்னா பளபளன்னு அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா. எல்லா லேடிஸ்க்கு இது ஒரு இது. என்னதான் யாராவது தொடச்சி கொடுத்தாலும் நம்ம ஒரு தடவை தொடச்சாதான் அது நமக்கு சுத்தமாக இருக்கிற மாதிரியே தோணும் அப்படின்ற மாதிரி நான் அதனால மறுபடியும் சும்மா ஒரு துணி வச்சு மேலாப்பில் தொடச்சிட்டு அப்படியே எல்லா வேலையும் செய்ய கிடக்கணும்னு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தயிர் சாதமும் முடிஞ்சது, சேனக்கிழங்கு வறுவல் முடிஞ்சது. எதுக்காக நாங்கள் தயிர் சாதம் இன்னைக்கு அவசரத்துக்கு சூஸ் பண்ணோம், அந்த அஸ்பெக்ட் பையன் இல்லை, அவன் காலேஜ் போயிட்டான். அவன் இருந்தானா தயிர் சாதம் செய்யவே முடியாது, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. நாங்கள் 4 பேர் அப்படிங்கிறதுனால சரி எங்களுக்கு தயிர் சாதம் எல்லாருக்குமே பிடிக்கும், நாங்கள் 4 பேருக்கும். அதனால எங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் இந்த கிச்சனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேபரில் ஹாப் வாங்கியிருந்தாலும் சரி, சிம்னி வாங்கியிருந்தாலும் சரி, நான் இப்போ சொன்ன ஒரு தகவல் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்களும் அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து நம்ம எல்லா பொருளையுமே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி, நார்மலாக இருக்கிற அடுப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹாபாக இருந்தாலும் சரி, நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அது போல் அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது நம்ம அடுப்பில், அந்த பர்னர் வந்து சைடில் வந்து தீ எரியுது. அது என்னன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த பர்னர் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு அதுக்கு 5 வருஷம் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இப்போ அவசரம் இல்லை, இன்னொரு சர்வீஸ்க்கு கூப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அப்போ வேணால் ஏதாவது ப்ராப்ளம்னா மாற்றிக்கலாம், இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த ஆர்ஓ பிரச்சனை வாங்கினதுலேருந்தே பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். புதுசாக ஒன்று வாங்கலான் இருக்கேன். எப்போ பாரு லீக் ஆகிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தாங்க, ஒரு மாதிரி நசன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதனால அதை எடுத்துட்டு வேறு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிராண்டு வாங்குறேன்ற அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஆர்வம், உங்களுக்கு வந்து எந்த பிராண்டு வந்து சர்வீஸ், அதாவது எது மாடல் அப்படிங்கிறத விட எது சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எல்லோரும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நானும் பார்த்து ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.